ஆ இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். சரோ 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 எங்க இருக்குங்க வா. என்னங்க? சரோ மண்டபத்துக்கு போறதுக்கு வண்டி வர சொல்லிருந்தோம்ல, எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி கால் பண்றாங்க. ஏங்க வண்டிக்காரவியில கரெக்டா 6 மணிக்கு வர சொல்லிருங்க. அப்பதான் நம்ம எல்லாரும் கிளம்பி போறதுக்கு சரியா இருக்கும். சரோ பொண்ணு வீட்டுக்காரங்க எப்ப போறேன்னு சொன்னாங்க? அவங்க நம்மளுக்கு முன்னாடி போகணும்ல. ஏங்க அவிய சீக்கிரம் வந்துருவோம்னு சொல்லிட்டாவே. 5ல இருந்து 5:30 வந்துருவாவே. அப்படியா? அப்ப நம்ம 6 மணிக்கு போனா கரெக்டா இருக்கும். நம்ம போறதுக்கு 6:30 மணி மேல ஆகுங்க. 7 மணிக்கு தானே ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகும். அப்படியே போய் மேடையில் நின்னமா பாட்டு எடுத்தமா சாப்பிட போன மாதிரி இருக்கும். விடிஞ்சா கல்யாணம். ஆமா சரோ, காலையில கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருங்க. என்ன ஏதோ வாங்க வேண்டியிருந்தா சொல்லி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கொண்டு போற பொருட்கள்லாம் எடுத்து பத்திரமா வை. மெயினா தாலி புடவை ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வை. தாலியை மறந்துட்டீங்கன்னா கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். அந்த நேரத்துல காணையில்னா தெரச்சல் ஆயிரும். சரிங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். இனிதான் எடுத்து வைக்க பாப்பறேன். எங்க சித்தி வாரேனாவே எல்லாரும் சேர்ந்து எடுத்து வச்சிடலாமே நினைச்சேன். என்னதான் பண்ணியாவும் தெரியல, ஒரு வார்த்தை கூப்பிட்டுட்டு வந்தா எடுத்து வைக்கணும். சரோ நேராவது டக்கு டக்குன்னு எடுத்து வை. ஆமா, நீங்க எதுக்கு கூப்பிட்டிய? ச்சே, அது மறந்துட்டேன் பாத்தியா. வண்டிக்கு போன் பண்ணவரு லைன்ல தான் இருக்காரு, நான் அவர் மறந்துட்டேன் பாத்தியா. நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பேசுறேன் சரோ. ஹலோ வண்டிக்காரனே, ஷார்ப்பா 6 மணிக்கு வந்துருங்க. ஆமா ஆமா 6 மணிக்கு வந்துட சொன்னாங்க. அப்பதான் எல்லாரும் வருவாங்க, கரெக்டா போக முடியும். சரி சரி மறந்துடாதீங்க. வச்சிருட்டுமா? சரி சரி வைங்க. ஏங்க அவட்ட பேசிட்டீங்களா? என்கிட்ட வேற ஏதோ சொல்ல கூப்பிட்டீங்களோ? சரோ ஒரு வேன் தான் சொல்லியிருக்கு, ரொம்ப பேர் போக முடியாது. ஒரு வேன் போதும்ல, இல்ல என்னன்னு சொல்லுவோமா? போதுங்க, நம்ம எல்லாரும் கார்ல போறோம். கொஞ்சம் பேர் தான் வேன்ல வருவோம், மத்தவியெல்லாம் அவியவியெல்லாம் வண்டி பிடிச்சு வந்துருவாவே. சரி சரோ, வேணும்னா சொல்லு, இந்த வண்டிக்கார்ட்ட சொன்னாலே இன்னொரு வேன் கூட்டிட்டு வந்துருவாரு. இல்லங்க போதும். வேணும்னா ஒரு தடவை இறங்கிட்டு இன்னொரு தடவை அந்த வண்டியவே அனுப்பி விடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவைப்படாது. ஏன்னா வேன்ல வரப்போறது 2-3 குடும்பம் தான் வரும். எங்க சித்தி குடும்பமும் என் தங்கச்சி நிரோஜா குடும்பமும் தான் வரப்போகுது. அதுக்கு எதுக்கு 2-3 வேனை பிடிச்சு விட்டுக்கிட்டு ரொம்ப எல்லாம் செலவு பண்ணக்கூடாதுங்க, குறைச்சுதான் பண்ணணும். இது என்ன நிச்சயமா ஊர் ஜனத்தை பூரா வண்டி பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு? கல்யாணத்துக்கு வரணும்னு நினைக்கவே அவியவியெல்லாம் வண்டி பிடிச்சு வந்துருவாவே. சாப்பிடுவோ போவோ, காலையில கல்யாணத்துக்கு யார் யாருக்கெல்லாம் வரணும்னு தோணுதோ வந்துட்டு போட்டோம். அதனால நீங்க வேற வண்டிக்கு சொல்லாண்டா. சரி சரோ. என் புருஷன் தம்பி கல்யாணத்துல இவ்வளவு அக்கறையா வேலை பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வெளிநாட்டுல இருக்கும்போது உன் தம்பி கல்யாணத்துக்கு வந்துருவே சரோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே போல வந்துட்டாரு, ஓடி ஓடி வேலையும் பார்க்காரு. இத பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. சே நம்மளே எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டக்கு பக்குன்னு கிளம்புவோம். என்ன பூ? என்னது வாக்கிங்கா? இல்ல இது வாக்கிங் போற நேரமால? உனக்கு எதுக்கு இப்ப பேதி இருக்குது? போறேன், போய் பேண்ட் சட்டெல்லாம் எடுத்து போட்டு கிளம்பு. என்னது எதுக்கா? அப்போ உனக்கு இன்னைக்கு என்ன நடக்குது வீட்லன்னு தெரியாது. இந்த பூ டெக்கரேஷன்லாம் எதுக்குல பண்ணிருக்கு? உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? இவ்வளவு நேரம் வாக்கிங் போறேன்னா எதுக்குல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா? எந்தாலும் ஓடி இல்லன்னு பாக்குறியா? இங்க பாட்டாம்பி சேகரி, நீ எங்க இன்னைக்கு போக கூடாது. முடியெல்லாம் நல்லா தான் இருக்கு, லேசா பவுடர் மட்டும் போட்டுட்டு ட்ரெஸ் போட்டு கிளம்பு. போறேன் போ. குளிக்கேண்டா, குளிச்சிட்டா மட்டும் கமலஹாசன் ஆயிருவியா? மூஞ்சில என்ன இருக்கா அதான் இருக்க போகுது. போறேன், போய் இப்படியே கிளம்பு போ. இப்பவே முடி வெட்ட போறானா, வாக்கிங் போறானா, குளிக்க போறானா, கும்மி அடிக்க போறானா? சும்மாவே குளிக்க போனா ஒரு சோப்பா கரைச்சிட்டு தான் வருவா. இன்னைக்கு கல்யாணம் வேற, 2-3 சோப்பா கரைப்பா. அதனால விடிய காலம் எழுப்பி விடிய நல்ல குளி. இப்போ இருக்க மூஞ்சி போதும், போய் கிளம்பு, ரெடி ஆகும். இல்ல மண்டையில அங்க என்ன இருக்கு வெட்டுறதுக்கு? வெட்டினாலும் இப்படியே தான் இருக்க போது, என்ன குறைஞ்சிட போது கூடிட போது? வேணா கத்திரிக்கோலை எடுத்துட்டு வா, நான் 2 கட்டு பண்ணி விட்டுறேன். அப்போ மரியாதையா உள்ள பேர், வெளியே இப்போதைக்கு போக கூடாது. விடிஞ்சா கல்யாணம், ஊர் சுத்த போறான, வாக்கிங் போலவுல நேராவது கிளம்பு. அம்மா அந்த பையன் சரிப்பட்டு வர மாட்டான் போல இருக்க. சோதிக்கணும்ல, என் புருஷன் கல்யாண வேலையில கிடந்து பாடா பட்டுட்டு கிடக்காரு. இவன் என்னடான்னா ரொம்ப சாதாரணமா இருக்கான். நம்மளுக்கு தான் ஒரே டென்ஷன். ஷோடு சும்மா பாட்டி வந்துட்டீல பாட்டி, சித்திங்க வந்துகிட்டு இருக்காமா. இப்பதான் அந்த மண்டைய வாரி ஒரு கொண்டைய போட்டுட்டு இருக்கா. இப்போ வந்துடுவாமா. சரி பாட்டி, நீங்க உள்ள போங்க. ஷடோஜா வண்டி எத்தனை மணிக்குமா வரும்? அது 6 மணிக்கு வந்துரும் பாட்டி. வந்த உடனே எல்லாரும் வண்டியில ஏறி கிளம்ப வேண்டியதான். சரிம்மா, தங்கச்சி மாவும் நம்ம கூட வரேன்னு சொன்னா, கூட்டிட்டு போலாமாடா? பாட்டி ஒரு வேன் தான் வர சொல்லி
சரிம்மா. கொஞ்சம் கம்மியா சூடுங்க பாட்டி, பொண்ணை விட அதிகமா இருந்துற போகுது. ஓ சரிம்மா. ஃபங்க்ஷன் வந்துட்டா போதும், பூ வேணும் புண்ணாக்கு வேணும் பாட்டி வந்துருவாவே. மண்டையில ஒத்த முடி கிடையாது, பூ அதிக்க சும்மா சூட்டிக்கிட வேண்டியது. எப்படிதான் அந்த மண்டையில பூ நிக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. சரியான ஆணியா எடுத்து அடிச்சு வைக்குதுன்னு நினைக்கிற கிழவி. என்னது இது, கிழவி தானே நடந்து வருது. நல்லா சரியா விட்டோ. சொல்லுங்க தேய். நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு என் மகளை கூட்டிட்டு அப்படியே நேரா மண்டபத்துக்கு வந்துறியம்மா. நீங்க எல்லாரும் அப்படியே வண்டியில மண்டபத்துக்கு வந்துருங்க. நான் என் மகளை கூட்டிட்டு போறேன். என்னது, அவரை கூட்டிட்டு போறீங்களா? மாப்பிள்ளை கார அவர் தான் ஓட்ட போறாரு. அவன் ஓட்ட போறானே, எதுக்கு டிரைவர் போட வேண்டியதானே? எங்க கார எங்க தம்பி தான் ஓட்டுவான். இன்னைக்கு அவன் மாப்பிள்ளையா இருக்கா, அதனால அவ ஓட்டுவாவே. ஆக மொத்தத்துல கார் ஓட்டியதுக்கு கூட ஒரு டிரைவர் வைக்க வேண்டிய. என் மகன் என்ன உனக்கு டிரைவரா? இல்ல தேய், உங்க மகன் ஒன்னும் டிரைவர் கிடையாது, ஓனர் தேய். நம்ம காரை ஓட்டுறதுல என்ன டிரைவர் வேண்டி கிடக்கு? அதனால இன்னைக்கு எங்க காரை அவர் தான் ஓட்டுவாரு. நீங்களும் எங்க கூட கார்ல வாங்க தேய். இல்ல இல்ல, என் மாமா அங்க வீட்ல ஒத்தையில கிடக்கா. நீ வேற எனக்கு அடிபட்டுட்டு 2-3 நாள் வீட்டு பக்கமே போகாம இங்க புடிச்சு வச்சிட்டா. பாவம் வயசுக்குள்ள ஒத்தையில கிடக்குங்க. அதனால நானே என் மாவனும் போய் அவளை கூட்டிட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துறியோம். ஏத்தே சொல்லிட்டே இருக்கே, மறுபடியும் அவருங்கிறிய. உங்க மகளை கூட்டிட்டு வரணும் அவ்வளவு தானே. நான் அவளுக்கு நீ